இனிய மாலை வணக்கம். எவர்கிரீன் அகாடமி டிஎன் டெட் 2025 சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி டெட் பேப்பர் 2க்கான சிலபஸில் சைக்காலஜி சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. இந்த டைட்டில் பார்த்தோன்னே தெரியும், குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் மேன்மை அடைதல். இது பற்றி தான் இந்த யூனிட் ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது ஒரு ஈஸியான யூனிட் தான். நம்ம இந்த யூனிட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வேறுபாடு, அடுத்ததாகவே நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குற அந்த டாப்பிக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. ஸோ அதற்கான அடிப்படையான வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரோத் அப்படிங்கிறது ஒரு அளவிடக்கூடியது, ஃபிசிக்கல் க்ரோத் அதை வந்து சொல்லலாம், ஒரு அளவிடக்கூடியது, மெஷரபிள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தையினுடைய உயரம், எடை, பற்கள் முளைப்பது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து க்ரோத் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த க்ரோத்தை ஒரு அளவிடக்கூடியது, ஒரு எண். இப்போ உயரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 50-60 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். எடை அப்படின்னு சொன்னால் ஒரு 10 கிலோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுனால அதை குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம். க்ரோத் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ். ரெண்டாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேன்மை அடையதில் வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தைகளுடைய திறன் வளர்ச்சி, அவர்களுடைய நல்ல பண்புகள், அறிவு, இது எல்லாமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும். அப்போ இது க்ரோத்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இது ரெண்டையும் வந்து இன்னும் எப்படி வந்து வேறுபடுத்தலாம் அப்படின்னா, க்ரோத் வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் அது வந்து நிற்கக்கூடியது. ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான அடிப்படையான ஒரு வேறுபாடு. அடுத்தது சில கோட்பாடுகள், இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆக மொத்தம் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு, கண்டினியூஸ் ப்ராசஸ். ரெண்டாவது இது ஒரு ஆர்டராக தான், ஒரு முறையாக நடக்கக்கூடிய, ஒரு சீக்வன்ஸாக நடக்கக்கூடியது. இதில் எந்த மாற்றமும் வராது, ஆர்டராக மட்டுமே வந்து நடக்கக்கூடியது தான் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து உட்கார ஆரம்பிக்கும், பின்னால் தவளவும், அதற்கப்புறம் எழுந்து நடக்கவும் கற்றுக்கொள்ளும். இது வந்து இதுதான் ஆர்டர்லி சீக்வன்ஸ். இது சில குழந்தைகள்கிட்ட வந்து அது மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட், சில குழந்தைகள் வந்து சீக்கிரமாக வளரலாம், சீக்கிரமாக வந்துட்டு எந்திரிச்சு உட்காரலாம், தவழ்கிறதுக்கு லேட் ஆகலாம், நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம். இது குழந்தைகளை பொறுத்து இது வந்து மாறக்கூடிய ஒன்று. நான்காவதாக ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். இந்த நாலாவதாக இருக்கிற பிரின்சிபல் இது என்ன வந்து அப்படின்னா, குழந்தைகளுடைய இந்த ஜென்ரல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு கை கால் மூமெண்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து ஜென்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது துல்லியமான சில செயல்பாடுகள், திறன்களை வந்து நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கையை வந்து அசைக்கிறத வந்து நம்ம ஜென்ரல் ஸ்கில்லுன்னு நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, விரல்களுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம அதை வகைப்படுத்தலாம். இது இன்டர் ரிலேட்டட் ஏரியாஸ். இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்டர் ரிலேட்டட், ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அப்புறம் சமூகத்தினுடனான ஒரு தொடர்பு, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட் ஆனது, பிணைஞ்சது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இது வந்து யுனிக்காக இருக்கக்கூடியது. அடுத்தது நேச்சர், நர்ச்சர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து இந்த டாப்பிக்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேச்சர் அப்படிங்கிறது வந்து, அதாவது இயல்பாக ஒரு குழந்தை பிறக்கும்போது அது இயல்பாக இருக்கக்கூடிய ஜெனட்டிக்காக, மரபு ரீதியாக அதுக்கு கிடைக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாமே. நர்ச்சர் அப்படிங்கிறது வந்து வளர்ப்பு. அதாவது அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம், பிறந்ததுக்கப்புறம் அதனுடைய என்விரான்மெண்ட், தன்னுடைய சூழ்நிலை, கலாச்சாரம், பள்ளி சூழ்நிலை, இதெல்லாமே வந்துட்டு அந்த நர்ச்சர் அப்படிங்கிறதுல வந்து வரும். ஆக ஒரு குழந்தையுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நேச்சர், நர்ச்சர் ரெண்டுமே
முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்டு growth அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த சாப்டரில். முதல் பருவம் பார்த்திங்கன்னா குழந்தை பருவம், இன்ஃபான்சி 0 to 2 years. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு கை குழந்தையை வந்து கற்பனை பண்ணிக்கிங்க. ஃபிசிக்கலாக அந்த குழந்தைகளுடைய growth வந்து கொஞ்சம் வேகமாகவே இருக்கும், சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும், பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். காக்னேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா மன வளர்ச்சியை சொல்லலாம், அறிவு சம்மந்தப்பட்டது காக்னேட்டிவ் அப்படிங்கிறது. அதாவது இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜில் அந்த குழந்தைகளோட அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மொழியை வந்து துவங்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது சில மெமரி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும், தனக்கு ஞாபகங்கள் வந்து அப்போ தான் வந்து வளர ஆரம்பிக்கும். இன்னொன்று மாரல், அடுத்தது மூணாவது மாரல், ஒழுக்கம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இந்த ஸ்டேஜில் எது ரைட்டு எது ராங் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியாது. அடுத்தது எமோஷ்னல் அப்படிங்கிறது, இது என்னென்னா உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் என்றது அவங்க அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அவங்க அந்த குழந்தைகளோட தாய் தான், அட்டாச்மெண்ட் டு த மதர். இந்த இடத்துல சோசியல் ஸ்கில்ஸ் என்ன வந்து இந்த குழந்தைங்க வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜில் டெவலப் பண்ணிக்கிறதுனா, அந்த சிரிக்கிறதும் அடிப்படையான சில இன்ட்ராக்ஷனை வந்து டெவலப் பண்ணிக்கிறதும் உண்டு இந்த ஸ்டேஜில். அடுத்தது ஆரம்ப குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இயர்லி சைல்டுஹுட், 2 to 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள் வந்து இந்த ஸ்டேஜஸில் வராங்க. இந்த ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஃபிசிக்கல் growth என்னன்றது பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஸ்டேஜில். அதாவது மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டாக வகைப்படுத்தலாம், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு துல்லியமான சில செயல்களெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைகளால் செய்ய முடிகிறது தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அதாவது பேனாவை பிடிச்சி எழுதுறது, ஸ்பூனில் எடுத்து அள்ளி போடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன மைன்யூட்டான சில திறன்களை வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லலாம். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. அதாவது கொஞ்சம் பெரிய அளவிலான செயல்கள், கை காலில் வந்து மூமெண்ட் பண்ணுறது, ஒரு பந்தை எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரியான மூமெண்ட் எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸில் வந்து வரும். ஸோ ஆக மொத்தம் ஃபைன் மோட்டார் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். காக்னேட்டிவ், அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து அறிவு சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைகள்கிட்ட மொழியினுடைய வளர்ச்சி வந்து இருக்கும். அடிப்படையான சில விதிமுறைகளை வந்து அந்த குழந்தைகள் கற்க ஆரம்பிப்பாங்க. எது நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். எமோஷ்னலாக சில ஜெல்லசி இருக்கும் இந்த குழந்தைங்கள்கிட்ட. ஜெல்லசி அப்படிங்கிறது ஒரு அந்த குழந்தை பருவத்துக்கே உண்டான ஒரு பொறாமை குணம் அப்படின்னு சொல்லலாம். டாண்ட்ரம்ஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த குழந்தைகள்கிட்ட வந்து பார்க்கக்கூடியது. இது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க திடீர்னு எமோஷ்னல் ஆகிட்டு ஏதாவது வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு பசி வந்துருச்சுன்னா அவங்க பசிக்குதுன்னு சொல்லி கத்த மாட்டாங்க, அவங்களோட அந்த பிஹேவியர் வந்து மாற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இந்த டாண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு செயலை அவங்களால செய்ய முடியலைனாலும் கத்த ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதை வந்து டாண்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோசியல் அப்படின்னா சமூக ரீதியாக அவங்க வந்துட்டு மற்ற குழந்தைகளோட விளையாட ஆரம்பிக்கிறதும் ஷேரிங் பண்ணுறதும் இந்த ஸ்டேஜில் வந்து நடக்கும். அடுத்தது முதிர் பருவம், அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பால்ய பருவம். இந்த ஸ்டேஜில் ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக என்ன மாதிரியான வளர்ச்சிகள்னால் பியூபர்ட்டி, அடுத்தது செகண்டரி சேஞ்சஸ், அதாவது மீசை தாடி வளர்தல், உடலில் வந்து சில மாற்றங்கள் அடைதல், இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்படும். காக்னேட்டிவ், அறிவு சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படிங்கிறது அதாவது ஒரு கற்பனையில் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் அப்படின்ற ஒரு கற்பனை திறன் வந்து இந்த ஸ்டேஜில், அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வந்து அதிகமாக இருக்கும். ரீசனிங் அப்படிங்கிறதும் எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து பிரித்து ஆராயக்கூடிய அந்த ரீசனிங் கேப்பபிலிட்டிலாம் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும். மாரல், ஒழுக்கம் ரீதியாக பார்த்திங்கன்னா தங்களுக்கான ஒரு பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அது இருக்கும். சுய மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனல் வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் இருக்கும். அடுத்தது எமோஷ்னல், உணர்வு ரீதியாக அவங்களுக்கான ஒரு
எண்ணத்தில் ஒரு ஓட்டம், ஒரு நிலையில்லாத இருந்து மூடு ஸ்விங் வந்து அவங்களுக்கு வந்து உருவாகக்கூடியது ஒரு ஸ்டேஜ் இது. ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதாவது தங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவதில் வந்து ஒரு 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 பிரச்சனை அவங்களுக்கு வந்து அதில் ஏற்படும். அதற்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் தங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சண்டை போடுறது, சவால் விடுறது, தங்களோட டீச்சர்ஸ்கிட்ட வந்து சவால் விடுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே நடக்கிறது இந்த ஸ்டேஜில் தான். சோசியலாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது சமூக ரீதியாக பியர் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது சக மாணவர்களுடைய அந்த தாக்கம் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். சுதந்திரத்தை வந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த அடலசன்ஸ் பருவம். இது பரிணாமங்கள், இந்த வளர்ச்சியினோட பரிணாமங்கள் பார்த்திங்கன்னா, உடல் அளவில் பாடி அண்டு மோட்டார் ஸ்கில்ஸ், காக்னேட்டிவ் மனதளவில் வந்துட்டு திங்கிங் அண்டு ரீசனிங், இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒழுக்கம் அப்படிங்கும்போது ரைட் வெர்சஸ் ராங், இதுதான் 2 பரிமாணங்கள். எமோஷனல் அப்படிங்கும்போது தங்கள் குழந்தைகளுடைய அந்த ஒரு கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, அந்த ஃபீலிங்ஸ், இதெல்லாமே. சோசியல் அப்படிங்கிறம்போது இந்த பரிணாமத்தில் மற்றவர்களோட ஒத்து போவது, அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜஸ். இதெல்லாமே டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இறுதியாக இதுதான் நம்ம வந்து பார்த்த இந்த சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த முதல் யூனிட்டினுடைய ஒரு சம்மரி. வளர்ச்சி அப்படிங்கிறது அளவிடக்கூடியது, அதாவது உடல் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அது கிடையாது, இது ஒரு குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது, இது அளவிட முடியாதது, இது லைஃப் லாங் நடக்கக்கூடிய ஒன்று. இது ரொம்ப பேசிக்கான ஒரு பார்ட்டு, இதை எல்லோரும் கட்டாயம் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்தது பிரின்சிபல்ஸ். இதில் வந்து கண்டினியூஸ், சீக்வன்சியல், யூனிக் அப்படிங்கிற இந்த கொள்கைகளோட வந்து இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சியில் அதிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நேச்சர், அதாவது இயல்பாக அந்த குழந்தையோட பிறப்பும், அடுத்தது அந்த குழந்தையோட வளர்ப்பும். கடைசியாக ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம். அதில் இன்ஃபான்சி, சைல்டுஹுட், அடலசன்ஸ் அப்படிங்கிற இந்த 3 முக்கியமான பருவங்கள். இன்ஃபான்சி அப்படிங்கிறது 0 to 2 வயது, சைல்டுஹுட் அப்படிங்கிறது 2 to 6 வயது, அடலசன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு மேற்பட்டது. டைமென்ஷன்ஸ் அதை வந்து நம்ம இறுதியாக பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். TN-TETல சைக்காலஜியும் ஒரு முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.